யார் யார் சிவம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்னும் சில கொஷின்ஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சப்ஜெக்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு போகலாமா, அப்படி இல்லைனா பேரலாக 2 சப்ஜெக்ட்ஸ் மாதிரி எடுக்கலாமா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. 61st question. Due to rise in temperature, the viscosity and the unit weight of the percolating fluid are reduced to 60% and 90% respectively. If other things remains constant, the coefficient of permeability is கேட்குறாங்க. போன வீடியோஸில் நம்ம வந்து கோஸ்னி-கர்மன் ஈக்குவேஷன் வச்சு எப்படி வந்து பெர்மியபிலிட்டி வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு சம் தான் இங்கே இப்போ கேட்டிருக்காங்க. இதில் வந்து யூனிட் வெயிட் அண்ட் விஸ்காசிட்டி வந்து 60% அண்ட் 90%க்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு K1 K2 அப்படின்னு 2 எடுத்துக்கிறோம். எதனால் அப்படின்னா K1 வந்து நார்மலாக இருக்கிறது, இப்போ சேஞ்ச் ஆனதை வந்து K2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ K1 வந்து காமா பை மியூ, ஏன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யூனிட் வெயிட் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு விஸ்காசிட்டி. ஹென்ஸ் K1 வந்து காமா பை மியூன்னு வரணும். K2 வந்து விஸ்காசிட்டி வந்து இட் இஸ் ரெடியூஸ்ட் பை 90%. unit weight is reduced by 90% and viscosity is reduced by 60%. ஸோ அதனால் 0.9 gamma by 0.6 மியூன்னு வரும். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.5 gamma by மியூன்னு வரும். இப்போது இதில் வந்து இதோட சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா K2 - K1 டிவைடட் பை K1 பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது 1.5 - 1 டிவைடட் பை 1ன்னு வரும். அதனால 0.5. இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இட் இன்க்ரீசஸ் பை 50%. இதுவே நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா இட் வில் டிக்ரீஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இட் இன்க்ரீசஸ் பை 50%. ஓகே. 62nd கொஸ்டின், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஆஃப் த சாயில். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின் தான். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி அந்த கேங்கிறது வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சருங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ பெர்மியபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 63. The average coefficient of permeability of natural deposits. இப்போது இந்த பெர்மியபிலிட்டி பேஸ் பண்ணின கொஷின் இது. இதில் என்ன கேட்குறாங்கன்னா parallel to stratification and perpendicular to stratification அது வந்து சேமாக இருக்குமா, எதை விட கிரேட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இப்போது பேரலாக இருக்கும்போது அப்படின்னா K ஹாரிசான்டல்ன்ற மாதிரி எடுப்போம். K1 Z1 + K2 Z2 டிவைடட் பை Z1 + Z2 + Z3. இதில் கேங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, செட்டுங்கிறது வந்து டெப்த்து. இது பேரலாக இருக்கும்போது ஹெட் லாஸுங்கிறது வந்து சேமாக இருக்கும், டிஸ்சார்ஜ் வந்து டிவைட் ஆகும். இதுவே சீரீஸாக இருக்குது அப்படின்னா டிஸ்சார்ஜ் வந்து சேமாக இருக்கும், நம்ம வந்து ஹெட் லாஸை வந்து ஆட் பண்ணுவோம். இதில் இப்போது இந்த ஹரிசான்டல் வெர்டிக்கல், இதில் ஹரிசான்டல் வந்து எப்பயுமே இட் வில் பி கிரேட்டர் தேன் வெர்டிக்கல். இப்போது இந்த ஹரிசான்டலுங்கிறது என்னது, இட் இஸ் பேரலல், வெர்டிக்கலுங்கிறது சீரீஸ். ஸோ இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, parallel is always greater than the perpendicular. Parallelனா என்னது, horizontal. Perpendicular is nothing but the series connection. So parallel is always greater than perpendicular to the stratification. So option A is the right answer. Okay, the 64th question. The total discharge from 2 wells situated near to each other is. ஓகே, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 வெல் இருக்குது, அந்த 2 வெல்லோட டிஸ்சார்ஜோட ரிலேஷன் கேட்குறாங்க. அது வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் தனியாக எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், டோட்டலாக டிஸ்சார்ஜ் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு. எப்பயுமே டோட்டலாக எடுக்கும்போது அந்த வேல்யூஸில் வந்து நிறைய லாஸஸ் இருக்கும். ஆனால் இதுவே இண்டிவிஜுவலாக எடுக்கும்போது இப்போ அந்த வெல்லோட டிஸ்சார்ஜ் மட்டும்தான் வரும், அதோட லாஸுங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக எடுக்கும்போது அதோட டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும். இண்டிவிஜுவலாக எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட லாஸஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி வில் பி லோ. ஸோ அதனால் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும் இண்டிவிஜுவலாக எடுத்து ஆட் பண்ணும்போது. ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் டோட்டல் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் sum of individuals. So option B is the right answer. The total discharge of the 2 wells situated near to each other is less than that the sum of discharge from the individual wells. So discharge of total is less than sum of individual. Option B. Okay, next question is another problem. Okay, for 65th question. The flow net for a earthen dam with 30-meter water depth consisting of 25 potential drops and 5 flow channels.
The coefficient of permeability of the dam is 0.03 mm per second. The discharge per meter length of the dam is அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கியூவோட டிஸ்சார்ஜ் பெர் யூனிட் லென்த்னா என்னது? ஸ்மால் கியூ. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கியூ இஸ் ஈக்குவல் டு NF by ND இன்டூ டெல்டா H இன்டூ K. NFங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல்ஸ் அண்ட் NF by NP இதில் இருக்கிற NF by ND. NDங்கிறது வந்து ட்ராப்ஸ், பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ் எத்தனை அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற டெல்டா H வந்து இங்கே கொடுத்துருக்கிற டெப்த்தோட வேல்யூ 30 மீட்டர் அண்ட் கேங்கிறது வந்து பெர்மியபிலிட்டி. இங்கே வந்து 0.03 mm per secondனு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி, ஆனால் இங்கே ஆன்சர் கேட்டிருக்கிறது வந்து மீட்ரு கியூப் per செகண்ட். அதில் NF, ND அண்ட் டெல்டா Hோட வேல்யூ, கேவோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு mm கியூப் per செகண்ட்னு நமக்கு வந்து ஆன்சர் வரும். அதை வந்து மீட்ரு கியூப் per செகண்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ 65th கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா A, 0.00018 மீட்டர் கியூப் per செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The most suitable method for the drainage of fine-grained coercive soil is, okay, fine-grained coercive soilக்கான பெஸ்ட் ட்ரைனேஜ் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. வெல் பாயிண்ட் சிஸ்டம், வேக்யூம் மெத்தட், டீப் வெல் சிஸ்டம், எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் மெத்தட். இதில் வந்து ஃபைன் கிரெயின்டு கோயசிவ் சாயிலுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் மெத்தட். இந்த மெத்தடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கும்போது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைன் கிரெயின்ட் கோயசிவ் சாயில். அதை ஃபைன் கிரெயின்டு கோயசிவ் சாயில்னால் பெர்மியபிலிட்டி வந்து 10⁻⁻⁷ 10⁻⁵ சென்டிமீட்டர்ஸ் per செகண்ட் வந்து அதோட பெர்மியபிலிட்டி இருக்குது. வந்து 2 எலக்ட்ரோட்ஸை வந்து சாயிலுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அது 2 எலக்ட்ரோட்ஸாகவும் சாயில் வந்து எலக்ட்ரோலைட்டாகவும் ஆக்ட் ஆகி தான் ட்ரைனேஜ் ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். இந்த மெத்தட் தான் வந்து எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் மெத்தட். இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைன் கிரெயின்டு கோயசிவ் சாயிலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 66th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 67. The total number of stress components of a point within a soil mass loaded at its boundary is. ஓகே, ஸ்ட்ரெஸ்னாலே நமக்கு தெரியும் இட் இஸ் நெய்தர் வெக்டார் குவான்டிட்டி நார் ஸ்கேலார் குவான்டிட்டி, இட் இஸ் அ டென்சார் குவான்டிட்டி அப்படின்னு. அது வந்து 3Dயாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து 2Dயாகவும் இருக்கலாம். 3Dயாக இருக்குது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் வந்து 9 காம்பனன்ட்ஸ் வந்து வரும். இதுவே 2Dயாக இருக்குது அப்படின்னா வந்து 4 காம்பனன்ட்ஸ் வரும். இதில் அவங்க 4ன்ற ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. ஸோ நம்ம வந்து இதில் 2Dயா 3Dயாங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ 4ன்ற ஆப்ஷன் இல்லாததுனால அது வந்து 2Dயாக இருக்காது, 3Dயாக எடுத்துக்கிட்டு ஆப்ஷன் C 9. இதில் காம்பனன்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 9 காம்பனன்ட்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, பவுசினஸ் ஈக்குவேஷன். Boussinesq influence factor for a vertical pressure at a depth of Z and at a center of circular area of diameter A, carrying uniformly distributed load. இது வந்து direct formula தான். Option D is the right answer. Okay, next question. The intensity of the vertical pressure directly below a concentrated load of 3/2 pi tons and at a depth of 3/2 pi meters is given by. ஓகே, டெப்த் கொடுத்துருக்காங்க, லோட் கொடுத்துருக்காங்க. இட் வில் ஆக்ட் டைரக்ட்லி பிலோ த லோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து பவுசினஸ் ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா 3Q/2 pi into 1 divided by 1 plus R by Z the whole square the whole power 5/2 into 1 by Z square தான் அதோட ஃபார்முலா. அதில் R is equal to 0ங்கிறதையும் லோடு வந்து 3/2 பைங்கிறதையும் ஜெட்டோட வேல்யூ வந்து 3/2 பை அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ 110 per மீட்டர் ஸ்கொயர் தான் அதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் A 110 per meter square. Okay, next question. The vertical stress on a vertical line at a constant radial distance from the axis of a vertical load. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா vertical load வந்து ஆக்ட் ஆகுது. அதில் வந்து ரேடியல் டிஸ்டன்ஸுக்கு வந்து எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் இப்போ அதை எடுத்தோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து ரேடியல் டிஸ்டன்ஸுக்கு வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் வேரி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா இட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் அண்ட் இட் அட்டைன்ஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் தென் இட் டிக்ரீசஸ். அப்படி தான் இந்த கிராஃப் இருக்குது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் C first increases, attains a maximum value and then decreases. So option C is the right answer. 71st question. The phreatic line in an earthen dam is. இதுவுமே ரொம்ப பாப்புலரான கொஸ்டின். ஆப்ஷன் B parabolic.
The hydraulic pressure on the phreatic line within a dam is, இப்போது அந்த ப்ரெஷர் அந்த பேரபோலிக் லைனில் இருக்கிற ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியர். இதுவுமே நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான். ரேட் ஆஃப் கன்சாலிடேஷன். ரேட் ஆஃப் கன்சாலிடேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே பாருங்கள், இப்போது ரேட் ஆஃப் கன்சாலிடேஷனுங்கிறத வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா சிவி வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்போது இப்போ இந்த ஃபார்முலா எடுத்து கன்சாலிடேஷன் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா K is equal to CV gamma W mv. இதில் CV is directly proportional to permeability. Permeability வந்து it is directly proportional to temperature. So CV is directly proportional to K and K is directly proportional to temperature. So இந்த questionல பார்த்தீங்கன்னா rate of consolidation increases with increase in temperature and hence it is directly proportional to temperature. Next question, the unit of coefficient of consolidation. யூனிட் கேட்டிருக்காங்க. இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், K by mv by gamma W. இதில் mvயை வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னா டெல்டா E டிவைடட் பை 1 + E இன்ட்டு 1 டிவைடட் பை டெல்டா சிக்மா அப்படின்னு எழுதுறாங்க. எழுதிட்டு இது எல்லாத்தையுமே வந்து மேலே கொண்டு போயிட்டு இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் இதுக்கான யூனிட் கேக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட், டெல்டா சிக்மாக்கு வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், நெக்ஸ்ட் கீழே இருக்கிற காமா டபிள்யூக்கு வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்னு போடுறாங்க. இது எல்லாமே கேன்சல் ஆகி மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் வரும். இதில் இருக்கிற ஆப்ஷன் படி பார்த்தா ஆப்ஷன் பி சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் கேட்டாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட், ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The Terzaghi's basic differential equation for one-dimensional consolidation of clay soil is அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஷின் தான். இந்த ஈக்குவேஷன் வந்து மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி டோ யூ டிவைடட் பை டோ டி ஈக்குவல் டு சிவி டோ ஸ்கொயர் யூ பை டோ செட் ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுற பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லிக்விட் லிமிட் ஆஸ் வெல் ஆஸ் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். And இந்த CVங்கிற வேல்யூ வந்து இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் அண்ட் இட்ஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்க்ரிமெண்ட்ஸ். இதோட ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டி டிவைடட் பை டி ஸ்கொயர். இதுவுமே ரொம்ப நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 76th question. The slope of an isochrone at any point at given time indicates the rate of change of அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஐசோக்ரோன்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்லோப் வந்து எதை டினோட் பண்ணுச்சு அப்படிங்கிறதையுமே இப்போ பார்த்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரைனேஜ் அண்ட் சிங்கிள் ட்ரைனேஜ் இந்த 2 கண்டிஷன் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற இந்த கிராஃப் இந்த ஒரு லைன் தான் வந்து ஐசோக்ரோன். இந்த ஐசோக்ரோன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டி வந்து 0வாக இருக்கும்போது, அதான் இனிஷியலாக இருக்கும்போது நமக்கு தெரியும் போரோட்ட ப்ரெஷருங்கிறது 100% இருக்கும். அதுவே வந்து இன்ஃபினிட்டி டைம் போகும்போது அது வந்து போரோட்ட ப்ரெஷர் வந்து 0வாக மாறிடும். இதை தான் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லைன் வந்து என்ன அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த போரோட்ட ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த், ஆப்ஷன் சி. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் ட்ரைனேஜ் கண்டிஷனில் வந்து சாண்ட், கிளே அண்ட் சாண்ட் இருக்குது. இதில் இந்த கிளேயோட டெப்த் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த லைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து மோர் ஆர் லெஸ் ட்ரையாங்குலராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போரோட்ட ப்ரெஷர் இதில் என்ன அப்படின்னா போரோட்ட ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த் தான் வந்து ஐசோக்ரோன் லைன்ஸ். அந்த ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் போரோட்ட ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த். இதுவே சிங்கிள் ட்ரைனேஜ் கண்டிஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வரும். ஆனால் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரெப்பிசாய்டல். இந்த இதில் ட்ரையாங்குலராக இருக்காது. ஏன்னா நமக்கு கீழே வந்து சாண்ட் லேயர் கிடையாது. சாண்ட் அண்ட் கிளே சிங்கிள் ட்ரைனேஜ் கண்டிஷன் தான். இந்த லைன்ஸை வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரெப்பிசாய்டல்ன்ற மாதிரி வரும். ஸோ ஐசோக்ரோன் லைன்ஸ் வந்து அதோட ஸ்லோப் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரோட்ட ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 77th question. Within the consolidation process of a saturated clay. இப்போ கன்சாலிடேஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. இப்போது இங்கே பாருங்கள், கன்சாலிடேஷன் ப்ராசஸ். இந்த கன்சாலிடேஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் இன் போரோட்டா ப்ரெஷர்.
ஓகே, ஏன்னா இதிலிருந்து நமக்கு வெளியேறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். அதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் கன்சாலிடேஷனுக்கும் காம்பேக்ஷனுக்கும். காம்பேக்ஷன் வந்து இட் இஸ் ரிலீஸ் ஆஃப் ஏர், இது வந்து ரிலீஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வந்து டிக்ரீஸ் இன் போர் வாட்டர் ப்ரெஷர். இப்போ போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தெரியும் டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். ஸோ இதில் வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அட் லாஸ்ட் ஒன்று இன்க்ரீஸ் இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறதுனால இட் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நியூட்ரல் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, எஃபெக்டிவ் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 78th கொஷின். The value of compression index for a remolded sample whose liquid limit is 50%. liquid limit கொடுத்துருக்காங்க. it is a remolded sample. அந்த வேர்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா டிஸ்டர்ப்டா அன்டிஸ்டர்ப்டா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 2 ஃபார்முலா இருக்கும். இது வந்து ரீமோல்டட்னா ஆப்வியஸ்லி இது வந்து டிஸ்டர்ப்டு கண்டிஷனில் வந்துடும். 78th கொஷின். ஸோ இதுக்கான ஃபார்முலாவில் வந்து லிக்விட் லிமிட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். CC is equal to 0.007, liquid limit minus 10%. ஸோ லிக்விட் லிமிட் வந்து வேல்யூ 50% அப்படிங்கிறத வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இதுவே வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா 0.009 லிக்விட் லிமிட் மைனஸ் 10%ன்னு வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து டிஸ்டர்ப்டுனா வந்து 0.007 அப்படிங்கிறது வரும். இப்போது 7ங்கிறது என்னது? தோனி நம்பர். ஸோ டிஸ்டர்ப்டு சாம்பிள் அப்படின்னா நம்ம தோனியை பார்த்தாலே நம்ம பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிடும். ஒன்று வில் கெட் மோட்டிவேட்டட், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ வந்து 0.007 வந்து லிக்விட் லிமிட் இன்ட்டு 10, லிக்விட் லிமிட் மைனஸ் 10% அப்படின்னு வருது அப்படின்னா இது வந்து டிஸ்டர்ப்டு சாம்பிள். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து அது ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ CC is equal to 0.007, லிக்விட் லிமிட் மைனஸ் 10%. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஆப்ஷன் பி 0.28. ஓகே, கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஷின். which of the following clay behaves like a dense sand? ஓகே, டென்ஸ் சாண்டாக வந்து எந்த கிளே வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதில் வந்து ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் டென்ஸ் சாண்ட், லூஸ் சாண்ட். லூஸ் சாண்டை வந்து நார்மலி கன்சாலிடேட்டட் கிளேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லூஸ் சாண்டாக இருக்குது. இப்போ நார்மலி கன்சாலிடேட்டட் கிளேன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து மோர் ஆர் லெஸ் வந்து சாண்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவர் கன்சாலிடேட் கிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மோர் ஆர் லெஸ் டென்ஸ் சாண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ஓவர் கன்சாலிடேட் கிளேங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பியாக தான் இருக்கும். இப்போது ஓவர் கன்சாலிடேஷன் ரேஷியோ OCR இதை பேஸ் பண்ணி அது வந்து ஹையாக இருக்குமா லோவாக இருக்குமா அப்படிங்கிறத வச்சு தான் ஏவா இல்லை பியா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இப்போது OCRனா என்ன அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். இப்போ OCRங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் இன் த பாஸ்ட் டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் இன் த ப்ரெசன்ட். இதான் வந்து அதோட ரேஷியோ. இப்போது அந்த ரேஷியோ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்குது அப்படின்னா அது வந்து ஓவர் கன்சாலிடேட்டட். ஈக்குவல் டு 1 நார்மலி கன்சாலிடேட் கிளே, லெஸ் தேன் 1 அண்டர் கன்சாலிடேட் கிளே. இதில் என்ன இப்போது நமக்கு இதில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு? ஓவர் கன்சாலிடேட் கிளேன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போது OCRோட வேல்யூ என்னது? இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ ஆப்ஷன் ஏ, ஓவர் கன்சாலிடேட் கிளே with a high OCR value. So option A is the right answer. Next, the coefficient of consolidation of a soil is affected by. Coefficient of consolidation என்னது? இந்த ஃபார்முலா தான். coefficient of consolidation of clay இதுதான் அதோட ஃபார்முலா. இதில் வந்து என்னென்ன எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி போத் கம்ப்ரெசிபிலிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி.